அடுத்த வீடியோவாக நம்ம பெர்சன்டேஜ் டாபிக் பார்க்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் டாபிக் பேஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரிவிஷனாக நம்ம சதவீதம் சாப்டர் பார்க்கலாம். இதுவும் ஓல்டு கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி போட்டது தான். கண்டிப்பாக அந்த சம்லாம் ரிப்பீட்டட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம இந்த செம்மை திருப்பி பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நாலாவது வீடியோவாக இந்த நம்ம பெர்சன்டேஜ் டாப்பிக்கை பார்க்கலாம். அப்போ பெர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது தான் எப்படி, வாட் பெர்சன்டேஜ் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பெர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட 10th மார்க் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுனது 500க்கு நம்ம எடுத்த மார்க் 400. இது எத்தனை பெர்சன்டேஜ்? இது சதவீதமாக மாற்றுறதுக்கு நம்ம இன்டு 100 போடுவோம். சரிங்களா? இப்போ 2 0 தூக்கிடுவோம். ஸோ 5 அடிச்சிங்கன்னா 80%. இது நம்ம சதவீதமாக மாற்றுறதுக்கு இன்டு 100 போடுவோம். இப்போ லாஜிக்காக இந்த சமாளம் செய்யணும் நமக்கு கொஞ்சம் யோசிக்குவோம். ஸோ இது ஷார்ட்கட்டில் நம்மகிட்ட கிடக்குன்னு சிம்பிளாக போட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ முதல் சமம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சதவீதம்னா இவ்வளோ தான், வேற ஒன்றுமே கிடையாதுண்ணே. அப்போ 15% அப்படின்னா 15/100. 10% அப்படின்னா 10/100. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சதவீதம் கொடுத்தா நம்ம கீழே 100 எழுதுவோம். பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டால் மேலே 100 எழுதுவோம். இவ்வளோ விஷயம். இதில் வேற ஒன்றும் பெருசாக நம்ம கற்றுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பர்சன்டேஜில் 100 அவ்வளோதான், விழுக்காடு அவ்வளோதான். போலாமா? தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலையின் பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலையின் பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்வா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஜிக் படி செய்கிறதா இருந்தால் 1 கிலோ 100 ரூபா, 100 கிலோ வாங்குறாரு, மந்த்லி பட்ஜெட்டில் 1000 ரூபாய்க்கு தேயிலை வாங்குறாரு. இந்த நிலைமையில தேயிலோட விலை கூடுது. அப்போ 20% கொண்டா எத்தனை கிலோ கம்மியாக வாங்குவீங்க அப்படின்னு பார்த்து அதை பெர்சன்டேஜுக்கு மாற்றணும். இந்த நம்பர் எல்லாமே கேன்சல் ஆகாத இருக்கு. அப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கு, கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளாக எக்ஸ் டிவைடட் பை 100 ± x இன்ட்டு 100. அப்போ இந்த எக்ஸுங்கிறது இந்த சம்பளம் ஒரு வேலையை தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதுதான் 20%. ஸோ 20 அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னான்னா 100 கூட கூட்ட போகிறீங்க, குறைகிறதுன்னு சொன்னால் 100 கழிக்க போகிறீங்க. அதான் நான் 100 ± போட்டிருக்கேன். அதிகரிக்கிறதுனா 100 கூட்டுறோம், குறைகிறதா 100 கழிக்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல அதிகரிக்கிறது, அதனால் 100 கூட்டுறோம் இன்ட்டு 100. இவ்வளோதான் சம், வேறு ஒன்றுமே கிடையாது. 0 அடிக்கிறோம், 2 அடிக்கிறோம், 6, 2 அடித்தா 3, இங்கே 50/3. அப்போ 16 3 48, மீதி 2/3%. ஓகேவா? அதிகரிக்கிறதா குறைகிறதா அதான் நம்ம இங்கே பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் டிவைடட் பை 100 ± இன்ட்டு 100. அதிகரிக்கிறதுனா 100 கூட்ட வரும், குறைகிறதுனா 100 கழிக்க வரும். அவன் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம மேலே எழுதுறோம், கீழே கூட்டணுமா கழிக்கணுமான்னு பார்க்குறோம். எழுதுறோம், இன்ட்டு 100 போட்டால் முடிஞ்சு போச்சு. ஒர்க்கு தெரியும், அவ்வளோ. அதில் ஒன்றும் வேற ஒன்றும் பெருசாக தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு முக்கியமான சம்மு, பார்த்து வச்சுக்கோங்க. அதனைத் தொடர்ந்து x% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கா. இதில் இங்கிலீஷில் படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி எழுதுனாலே போதும். என்ன சொல்கிறேன் பாருங்க, x% ஆஃப் எக்ஸு இஸ்ஸு அப்படின்னா 25. ஓகே, நமக்கு இங்கே இஸ்ஸு பைன்னு சொல்லுவான் சில நேரம். இங்கே நமக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே இதை 25 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இது இங்கே வந்துடும். ஸோ இது என்ன ஆயிரும், x² ஆயிரும். x² ஈக்குவல் டு 2500. ஸ்கொயர் இருந்தால் ரூட் எடுக்கணும். 5 × 5 = 25. 2 0 இருந்தால் ஒரு 0. ஆன்சர் 50 என்பது இதற்கான விடை. x% ஆஃப் எக்ஸ் இஸ் 25, 46. அவ்வளோதான். எப்படி எழுதுனா ஒரே சிம்பிள் ஆன்சர். அடுத்தது 8.5 மீட்டர் என்பது 11/3 மீட்டர் எத்தனை சதவீதம் கேட்கலாம். இதை நீங்கள் அப்படியே எழுத வேண்டியதான், ஒன்றுமே கிடையாது. 8.5 அப்படின்னா நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். இல்லை 8.5 டிவைடட் பை இஸ்ஸு அப்படின்னா ஒரு கோடு போட்டாச்சு, வாட் பெர்சன்டேஜ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு பின்னத்தில் இருக்க பின்னமாக மாற்றிக்கலாம். அப்படி மாற்றணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 34 கிடைக்கும். 34 கிடைக்கும். சரியா? அப்போ இப்படி இருக்கும், 34/3 இன்ட்டு 100. இப்படி தான் இருக்கும் சம். அவன் சொன்ன கதை. 8.5% 8.5 டிவைடட் பை கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றியாச்சு, 34/3 இன்ட்டு 100. இப்போ இந்த 3 இப்படி தலைகீழ இருந்ததுன்னா மேலே 3 பேரும். அப்போ 85 × 3 × 100 டிவைடட் பை 34, ஒரு 0.
அப்போ என்ன நடந்திருக்குன்னு இது புரியணும் உங்களுக்கு. என்ன பண்ணியிருக்கேன், மேலே புள்ளி இருக்கிறதுனால கீழே மேலே கீழே 10ஆல் பெருக்கியிருக்கேன். அது பெருக்கும்போது என்ன ஆகும், இந்த புள்ளி பேரும் இங்கே ஒரு 0 சேர்ந்துடும். இது அப்படி தலைகீழ போனால் 3 மேலே பேர், இவ்வளோதான். இப்போ இதை பாருங்கள், சிம்பிளாக ஒரு 0 ஒரு 0 17வது டேபிள் வச்சு அடிச்சிடலாம். 17வது டேபிள் 2 17 37, 5 17 85 முடிஞ்சது. இந்த 2 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 5 5 × 5 25, 25 × 3 75. ஆன்சர் 75%. இப்போ சம்ம பொறுத்தளவில் சிம்பிள் தான். நான் என்ன சொல்கிறாங்க, அதாவது இப்படி எழுதலாம், 8 1/2 எழுதலாம். எழுதி அப்படி தலைகீழ மாற்றி எழுதலாம், நம்ம இஷ்டம் தான். இங்கே 8 எழுதிட்டேன், 34/3 கீழே எழுதணும். தலைகீழ எழுத போகிறேன், 3 மேலே போச்சு, 34 கீழே இருக்கும். மேலே சதவீதத்துக்கு மாற்றணும், அதெல்லாம் இன்ட்டு 100 போட்டிருக்கேன். மேலே புள்ளி இருக்குது, 10 10ஆல் பெருக்கணும். 10ஆல் பெருக்குன்னா புள்ளி பேரும், கீழே ஒரு 0 வந்துடும். ஒரு முட்டையை அடிச்சுட்டேன், 17 அடித்தா ஆன்சர். அவ்வளோதான் சம்மு. சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். இப்போ எல்லாரும் என்ன பயம் வரும்னா, இது பகுதியா தொகுதியா, இது பகுதியா தொகுதியான்னு குழப்பம் வரும். இப்போ இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா அப்படி எழுதிடலாம். 8.5 இஸ் ஒரு கோடு, வாட் பர்சன்டேஜ்னா ஒரு கோடு, முடிஞ்சது. அப்போ இதை நம்ம மாற்றிட்டோம். 34/3 இன்ட்டு 100 போட்டால் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் போட்டு போயிடலாம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மோட்டார் சைக்கிள் விலை 70,000. ஒவ்வொரு ஆண்டும் 4% என்ற விகிதத்தில் குறைந்தால் சைக்கிளின் தற்போதைய மதிப்பு என்ன கேட்குறேன். குறைஞ்சதுன்னா 100 கழிக்க போகிறோம், கூடுனா 100 கூட்ட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பர்சன்டேஜ் டாபிக். முதல்ல நம்ம என்ன எழுதுகிறோம், 70,000 சொல்லிட்டா 70,000 ரூபா எழுதியாச்சு. இன்ட்டு குறைகிறது அப்படின்னு சொல்கிறான். அவன் குறைஞ்சா 100 கழிச்சிருவோம். ஸோ 100 4 போச்சுன்னா 96/100. 2 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதுனால என்ன செய்ய போகிறோம், 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். அவ்வளோதான், 2 ஆண்டுகள்னா 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக 4 0 இருக்குது, 2 2 4 0 அடிச்சிடலாம். இந்த 96ஆல் பெருக்கணும். இந்த 96ஆல் பெருக்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த 96 ஸ்கொயரை எப்படி எழுதிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 - 4 ஸ்கொயர் எழுதிக்குவாங்க. 100 - 4 ஸ்கொயர். இந்த 4 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. 4 ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. அப்படியே எழுத போகிறோம். இந்த 100 விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, -4 இருக்கா, 4 கழிச்சிட்டிங்கன்னா 92. ஓகே, இந்த 96 ஸ்கொயர் 96 பெருக்கணும். 100 4 கழிச்சா அதான் 96 ஸ்கொயர். அந்த 4 ஸ்கொயர் 16, இந்த 4 இங்கே கழிச்சிட்டிங்கன்னா 92. இது என்ன பண்ணணும், இந்த 96 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், 7ஆல் பெருக்கணும். 7 6 42, 2ல் முடியும், ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 64 312. 4 7 6 42, 2ல் முடியணும், ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அதான் ஆன்சர். இதை பெருக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, சிம்பிளாக போட்டுடலாம். அப்புறம் பார்க்குறது அதோட விலை மதிப்பு கூடுதா குறையுதான்னு பார்க்குறோம். சில நேரம் பில்டிங் வேலையை கொடுத்துருப்பான், லேண்ட் வேலையை கொடுத்துருப்பான், அப்போ அதிகரிக்குதுன்னு சொல்லுவான். அப்போ 100 கூட்டி எழுத போகிறோம். மோட்டார் சைக்கிள் நம்ம டெப்ரிசியேஷன்னா குறையுதுன்னு சொல்லுவான், தேய்மானம் இருக்கிற பொருள் குறையுதுன்னு சொல்லுவான். அப்போ 100 கழிச்சு எழுதுனா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம 70,000 ஒரு பொருளை வாங்கி 2 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்னவா மாறுது, நமக்கு குறையுது. எவ்வளோவா குறையுது, 64,512 ரூபாயாக குறைகிறது அப்படின்னு இங்கே நம்ம பார்க்கலாம். ஒரு நாளில் 3 மணி நேரத்துக்கான சதவீதம் எவ்வளோ, அப்போ மொத்தம் 3. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கேன். அவ்வளோதான், இது ஒன்றும் பெருசாக நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இதில் 3 மணி நேரங்களே எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். இதை 3 வச்சு அடிச்சிங்கன்னா 8, 8 வச்சு அடிச்சிங்கன்னா 8 12 96, 8 12 96. சரியா, மீதி 4/8 அப்படின்னு போட்டு சிம்பிளை பண்ணலாம். அப்படின்னா 96 போனால் மீதி 4 இருக்குது, 40. ஸோ 0.5 12 இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஆன்சர் 12.5. அவ்வளோதானே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், இதில் 3 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கேன். 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவின் என்பவர் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவிலிருந்து மூலப்பொருளின் சதவீதத்தை கேட்குறான். அப்போ சதவீதனாலே நான் 100ன்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே 1:4 அப்படிங்கிற ரேஷியோட இருக்கு. இது 1 பங்கு இருந்தால் அது 4 பங்கு இருக்கும். அப்போ 1 பங்கு அப்படிங்கிறது 1, மொத்தத்தை கீழே எழுதணும். இப்போ நம்ம பழைய ரேஷியோ சாப்டர்ல இதை பார்த்தோம். பங்கு உளுந்து எவ்வளோ இருக்குது, 1, மொத்தம் எவ்வளோ இருக்குது, 2 சேர்ந்து 5. இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 20. அப்போ இந்த உளுந்தோட சதவீதம்
20% இருக்கு. அடுத்து பாருங்க, மொத்தம் 100 இருக்கு. இப்போ அரிசியோட பங்கு எவ்வளோ இருக்கு? 4 பங்கு இருக்கு. அப்போ 4 கீழ் 5 5 வச்சு அடிச்சிங்கன்னா 20. எத்தனை சதவீதம்? 80%. ஒன்று 20, ஒன்று 80. அப்போ ஆன்சர் 80% அண்ட் 20%. மொத்தம் 100. சதவீதனாலே 100 தான். அதனால நமக்கு என்ன சொல்றான்? மொத்தம் 1:4 ரேஷியோட இருக்குன்னு சொல்றான். அப்போ உளுந்து 1 பங்கு இருந்தால் டோட்டல் 5 பங்கு இருக்கும். 5ல் 1 பங்கு உளுந்து. அப்போ 1/5. 5ல் 4 பங்கு நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? அரிசின்னு சொல்லியிருக்கான். 5ல் 4 பங்கு பார்த்தா அவ்வளோதான் ஆன்சர். ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. சிம்பிளாக சதவீதத்துக்கு மாற்றுவது எப்படி அப்படின்னு நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஒருவருடைய வருமானம் 10% அதிகரிக்குது, 10% குறையுது. இந்த மாதிரி கொடுத்தாலே இது என்னன்னா குறையதான் செய்யும். இதுக்கு குட்டியாக ஒரு ஃபார்முலா எழுதுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா x²/100. இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் லாஸ் அல்லது ஆல்வேஸ் டிகிரீஸ், எப்பவுமே குறையுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படி எழுதலாம். என்ன சார் ஃபார்முலாவை படிக்க சொல்றீங்க, பயமா இருக்கு சார்? ஒன்று வழக்கம் போல 100 கூடுதா 100 கூட கூட்டி எழுது, குறையுதா 100 கழிச்சு எழுது, அவ்வளோதான். நான் என்கிட்ட 100 ரூபா இருக்கு, 10% வருமானம் கூடுது, 10% அதிகரிக்குன்னு சொல்கிறான். அப்புறம் 10% குறையுதுன்னு சொல்கிறான், கழிச்சிட்டேன். 100 ரூபாய் 120 ரூபா போகிறேன், 10% குறையுது 90. இங்கே பாருங்க 2 0 2 0 2 0 2 0 எவ்வளோ வருது? 99. 100 ரூபா இருந்த வருமானம் 99 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிருக்கு? 1% குறைஞ்சிருக்கு. நல்ல ஆன்சர் 1%. இப்போ நீங்கள் இங்கே போட்டாலும் எக்ஸோட வேல்யூ 10, அப்போ 10%. அப்போ 10² 100 100/100 அடிச்சா 1. அவ்வளோ சிம்பிளாக நம்ம குறைச்சிடலாம். இப்போ அந்த சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கு. வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா 1% அதிகரிக்கிறதுமா 1% குறைகிறதுன்னு சொல்லுவான். அப்போ நமக்கு சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணிடுவோம்? சிம்பிளாக எப்படி போட்டோம்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டு 20,000 25 அதிகரிக்கிறது மக்கள் தொகை அதிகரிப்பு கேட்டிருக்கான். 20,000 இருந்து 25,000 கூடுது. அப்போ 5,000 எவ்வளோ? சரியா? அப்புறம் இதை தான் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். 20,000 கீழே எழுதணுமா 25,000 கீழே எழுதணும்னு பயம் வரும். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், நான் போன டெஸ்ட்டில் 80 வாங்கினேன், இப்போ நான் 100 வாங்கியிருக்கேன். எவ்வளோ மார்க் கூடியிருக்கேன்? 20 மார்க் கூடியிருக்கேன். எத்தனை சதவீதம் கூடியிருக்கேன்? 80 வாங்கினேன்னா இப்போ 20 மார்க் கூட வாங்கிட்டேன்னா இது எத்தனை சதவீதம்? நான் வாங்கிட்டு இருந்த மார்க்கு தான் கீழே எழுதணும். சரியா? 80 வாங்கிட்டு இருந்தேன், இப்போ 100 வாங்கியிருக்கேன். 80லேருந்து 20 மார்க் கூடியிருக்கேன். சதவீதம் எத்தனை சதவீதம் கூடியிருக்கேன்? 80 வாங்கினேன், 20 மார்க் கூட எத்தனை சதவீதம்? இன்டு 100 போட்டால் டேரக்ட் ஆன்சர். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 20,000 5,000 கோடி இருக்கு. இது எத்தனை சதவீதம்? இந்த பாருங்க 3 0 3 0, இந்த 1 0 1 0, 2 அடிச்சா 5 5 × 5 25% அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சரை போட்டுட்டு போயிருக்கலாம். போலாமா? ரொம்ப சிம்பிளா. அடுத்தபடியா ஒரு நாளில் இப்பதான் நம்ம பார்த்தோம், செம்மையே இல்லை, சரி பரவாயில்ல. ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? 10 மணி நேரம் என்பது ஒரு நாளில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ 10 ÷ 24 24. ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம். இதில் இந்த 10ங்கிறது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 4ஆல் அடிக்கலாம். 6 நாளா 24, 25 நாளா 100. அடுத்து நம்ம 2ஆல் அடிச்சோம்னா 5 2 10, 3 2 6. அப்போ 5 × 25 125/3. இது அடிச்சிங்கன்னா 4 ஆரம்பிக்கும். 4 3 12, 1 3 3ன்னு போகும். இப்போ பார்த்தாலே தெரியுது ஆன்சர் 41 2/3%. பார்த்தாலும் அப்படி எழுதிட்டு போயிடணும். ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்த்தாலே நமக்கு தெரியும் தான் வரப்போகுது. அப்போ 24 மணி நேரத்தில் 10 மணி நேரங்கிறது எத்தனை சதவீதம்? 5ஆல் பெருக்கிறோம் 125, அதை 3ஆல் அடிச்ச ஆன்சர். ஒரு தனிநபர் வருமானம் இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சம்பந்தம் இது. நமக்கு வெறும் 1% செஞ்சு இங்கே குறையுதா கூடுதான்னு சொல்லி சொல்லியிருக்கான். இப்போ நம்ம 2 மெத்தட் சொன்னோம். சிம்பிள் மெத்தட் இதுதான். 100 ரூபா 10% அதிகரிக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறான்? 10% குறைகிறது. அவ்வளோதான். அதிகரிக்கிறது 100 கூட கூட்டியிருக்கு, குறைகிறது 100லேருந்து கழிச்சிருக்கு. அவ்வளோதான். அப்புறம் 4 0 தூக்கிட்டிங்கன்னா 99. 100 ரூபா இருந்த வருமானம் 99 ரூபாய் மாறிச்சு. 1% குறைஞ்சிருக்கு. ஆன்சர் குறைகிறது. அவ்வளோதான் சொன்னோம். ஒரே ஸ்டெப்பில் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். குடும்ப உணவகத்திற்கு சென்று உணவுக்காக 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5,000 செலுத்தார் எனில் மத்திய மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா.
இது 5% தான் சேவை வரி. 5%. அப்போ 5%னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பாதி பாதி, இங்கே பாதி அங்கே பாதி. அப்போ 2.5% 2% கண்டுபிடிக்கணும். அப்போ 2 கண்டுபிடிச்சா நமக்கு டைம் ஆகும். 5 கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடலாம், 2 பேருக்கு ஈஸியாக பிரித்து போட்டுடலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம 1 0 1 0 இதுக்கு மேலே எங்கேயாச்சும் அடித்து 2ல் வந்தால் பயமாக இருக்கும் ஸ்கெல்சன். இது அப்படியே மல்டி பண்ண வேண்டியதான். இது நீங்கள் மல்டி பண்ணீங்க அப்படின்னா அல்லது நம்ம என்ன பண்ணால் ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பேர் கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் வகுத்துடலாம். இப்போ நம்ம இது சிம்பிளாக பண்ணோம்னா 5 25க்கு 5 கொஞ்சம் 2 3 5 15 2 17 டிவைடட் பை 10 இருக்கு. அப்போ ஒரு சான்றலி புள்ளி வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேவை வரியாக நம்ம செலுத்துறது இந்த 10 இருக்கனால சேவை வரியாக செலுத்துறது 17 ரூபா 50 பைசா. சேவை வரி செலுத்துறது 17 ரூபா 50 பைசா. இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் தனித்தனியானா பாதி பாதி, இதில் 2ஆல் வகுத்தீங்கன்னா பாதி பாதி கிடச்சிடும். 17 2ஆல் வகுத்தா 8 ஸோ ஆன்சர் 8 முடிஞ்சுதா? 2 பேருக்கு பாதி பாதி. மாநில வரி எவ்வளவு, மத்திய வரி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போ அதான் நம்ம அப்படியே ஈஸியாக பிரித்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதும் போதே இப்படி எழுதிடணும். 350 இன்டு 5%, 2 பேர் பிரிக்க வரும், அதனால 2 0 0 அடிச்சுட்டு அப்புறம் இங்கே வேறு வழி கிடையாது, நம்ம இப்படி புள்ளியெலாம் வைக்க முடியாது, எல்லாத்தையும் அடிச்சு தான் ஆகணும். இங்கே அடிச்சிங்கன்னா 2. அப்போ இங்கே 38 5 டிவைடட் பை 4 இதை அடிச்சிங்கன்னா நமக்கு 8 4 32 8.75 கிடைக்கும். ரெண்டுமே ஈக்குவல் தானே, அதனால் இங்கே ஒரு 8.75 அங்கே ஒரு 8. இது மொத்தமாக கண்டுபிடிச்சி பிரித்து போடுறது. இது தனியாகவே கண்டுபிடிச்சிடும். 2 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா 2 பேருக்கு பாதி பாதி, அதனால் 2ஆல் வகுத்துட்டோம் பாதி. ஆன்சர் 8.25. சரியா? வருமானம் 5000, அவரது வருமானம் 30% அதிகரித்தால் புதிய வருமானம். அவ்வளோதான். அது ஒரு சம்மு ஒன்றுமே கிடையாது. 5000 எழுத போகிறோம். அதிகரிக்குதுன்னு வார்த்தையை பார்த்தா 100 கூட கூட்ட போகிறீங்க, குறைக்குதுன்னு வார்த்தையை பார்த்தா 100 கழிக்க போகிறீங்க. அவ்வளோதான். 2 0 13 × 5ன்னா 65 6500. இந்த கொஷினை தெளிவாக கவனிக்கணும். 2 விதமாக கேள்வி கேட்கலாம். புதிய வருமானம் என்னன்னு கேட்டால் 5000 மறந்து 6000 மாறிட்டாரு. எவ்வளவு சம்பளம் அதிகரிக்கிறதுன்னு கேட்பான். எவ்வளவு கூடியிருக்கு முந்தைய விட அப்படின்னு கேட்பான். அப்போ நம்ம கவனமாக செய்யணும். அப்போ நம்ம 130 போட்டால் எவ்வளோ கூடியிருக்குன்னு கிடச்சிடும். 1500 கூடியிருக்குன்னு டேரெக்டாக கிடச்சிடும். சம்பளம் அதிகரிக்கிறது கேட்டிருக்கானா இல்லை புது சேலரி கேட்டிருக்கானா, ரெண்டையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கொஷினை நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் வாசிக்கணும். நமக்கு மேக்ஸ் வராதுங்கிற பயம் டெஸ்ட்டுகளில் போய் வரக்கூடாது. இங்கேயே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் நம்ம போட்டுருவோம். 25 என்னால் எடுக்க முடியும். மென்சுரேஷன் ஃபார்முலாவை படிச்சுட்டேன். இந்த மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்போ எனக்கு பயம் கிடையாது. தைரியமாக நான் மேக்ஸை ஹேண்டில் பண்ணுவேன். தமிழ் எப்படி உங்களுக்கு தனிப்பட்ட படம், அதே மாதிரி கணிதமும் ஒரு எளிமைதான் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும். அசால்ட்டாக சாப்டர் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸ் அப்படின்னு ஒரு பதட்டம் ப்ரெஷர் உள்ள வந்துட்டுனாலே நம்ம ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கேஷுவலாக ஒரு ஜிகே கொஸ்டின் மாதிரி வாசிச்சுட்டு நீங்கள் வாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜிகே கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது சம்மு. பாருங்கள், சூப்பரான சம்மு. என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% தமிழ். சரிங்களா? அப்போது ஒரு 65% பேர் யார் இருக்காங்கன்னா தமிழ்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க, 52% பேர் ஹிந்தின்னு சொல்கிறான். அப்போ இதில் 52% பேர் யார் இருக்காங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டான். அதனை தொடர்ந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 40% பேர் மலையாளம்னு சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துல நம்ம வெண்டைகளாம் இப்படி தான் எழுதுவோம். 40% யார் இருக்கான்னு சொல்லிட்டாங்க மலையாளின்னு சொல்லிட்டான். சரி, முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம சிங்கிளாக கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 பார்ட் அவன் சொன்னால் 65%, 52%, 40%. அடுத்து இந்த மீட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டை பற்றி பேசலாம். என்ன சொல்கிறான்? 32% பேர் தமிழும் ஹிந்தியும் சொல்கிறான். அப்புறம் 32 பேர் யாருன்னு சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா தமிழும் 32 பேர் தமிழும் ஹிந்தியும் சொல்லிட்டான். 30 தமிழும் மலையாளம் சொல்கிறான். இந்த இருக்கு தமிழும் மலையாளமும் சேர்றது 30 அப்படின்னு சொல்லிட்டான். 25% இந்தியும் மலையாளம் சொல்கிறான். அப்போ 25% இந்தியும் மலையாளம். இந்த இந்தியும் மலையாளம் சேர்ற வெஹிக்கிள் ஏரியா தமிழ் அண்டு ஹிந்தி சேர்றது தமிழ் அண்ட் மலையாளம். இது எல்லாமே அவன் கொடுத்துட்டான். அடுத்து என்ன சொல்கிறான்னா 10% பேர் யார் இருக்காங்கன்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலையும் பேச மாட்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ நம்ம இந்த 100க்கு பார்க்கக்கூடாது. நம்ம எதுக்கு தான் பார்க்கணும்னா 90க்கு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா 10% பேர் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது. இந்த 3 லாங்குவேஜும் பேசவே மாட்டான். அவன் சதவீதனாலே 100, 10% இந்த உள்ளே வரல, வெளியே போயிட்டாங்க. இந்த 3 லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாம் சேர்ந்து 90% தான் இருக்கிறான். அப்போ நம்ம 90 தான் எடுத்துக்கணும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக கூட்டிடலாம். பாருங்கள் 65 52 40 இது நம்ம ஈஸியாக கூட்டிடலாம். பாருங்கள் 65 65 52 40 அப்போ நம்ம கூட்டினோன்னா 157 பேர் மொத்தம் நமக்கு வரும். 157 இதில் இந்த 30 25 32லாம் இதுலேயும் வந்திருப்பான் இதுலேயும் வந்திருப்பான் இதுலேயும் வந்திருப்பான். அதனால் டபுளாக இருக்கிறது அப்படியே கழிச்சு விட்ற வேண்டியதான். சரியா? டபுளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 30 60 80 87. அப்போ 87 நம்ம கழிச்சிட வேண்டியதான். முடிஞ்சுதா? 30 60 80 87 ஈஸியாக கழிச்சிடலாம். கழிச்சுட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? கொஷினுக்கு பார்ப்போம். முதல்ல எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். 3 மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் இந்த காலம் கேட்குறான். இந்த இருக்கு இல்லையா? 3மே பேசுகிறவங்க எத்தனை பேரும் கேட்டிருக்கான். அப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி கழிச்சிட்டா இது கிடச்சிடும். முடிஞ்சு போச்சு. மொத்தம் எல்லாம் சேர்ந்து 90% யாருமே பேசாதவங்க. ஓகே, இந்த எல்லாம் சேர்ந்து 65 157. இந்த 87 பேர் அங்கே இருக்கா எல்லா லாங்குவேஜும் பேசுகிறோம். அதனால 87 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 70 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டோட்டலாக வர்றது 90 வரணும். இதை கழிச்சா 70 கிடைக்கும். அப்போ இந்த கேப்பில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 20% பேர் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் நமக்கு 20%. எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த தமிழ் 65, ஹிந்தி 52, மலையாளம் 40, டோட்டலாக இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டான். அப்போ நமக்கு 157 வருது. இந்த டபுளாக அந்த லாங்குவேஜ் பேசுகிறோம் இந்த லாங்குவேஜ் பேசுகிறோம் இது எதுவும் சேர்ந்து பேசுகிறோம் அது எதுவும் சேர்ந்து பேசுகிறோம் இப்படி உள்ளவன் ஒரு 87 பேர் இருக்கான். அவனை கழிச்சு வெளியே தூக்கி போட்டோம்னா மொத்தம் நமக்கு 70 தான் கிடைக்கிது. ஆனால் மொத்தம் நமக்கு 10% தான் எந்த லாங்குவேஜும் பேச தெரியாதவன். இந்த 3 லாங்குவேஜ் பேச தெரியாது. அவன் 90% பேச தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. நமக்கு டோட்டல் படி பார்த்தா 70 தான் வருது. என்ன வரணும்? 90 வரணும். 20 குறையுது. அப்போ இந்த 20 யார்? நடுவில் இருக்கக்கூடிய 3 லாங்குவேஜையும் பேசுகிறவங்க. அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பில் போட்டுறோம். ரொம்ப முக்கியமான சம்மு. A விட்டு B, A யூனியன் B, A கிராஸ் Bலாம் போடுவாங்க ஃபார்முலா. ஒன்றுமே இல்லை. அதை கூட்டி இதை கழிச்சா டைரக்ட் ஆன்சர். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. சம்மில் சிம்பிளாக போடலாம். ராம் வாங்கிய 36 மாம்பழங்கள் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதம். அழுகிய மாம்பழங்களின் சதவீதம் ஆன்சரை பாரு. அப்படியே பக்கத்தில் இருக்கும். ஷேர் பண்ணும்போது மாற்றி ஷேர் பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப கவனமாக ஷேர் பண்ணணும். பாருங்கள், 36 மாம்பழத்தில் 5 மாம்பழம் அழுகிட்டுனா இது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். இப்போ நம்ம 4 அடிச்சோம்னா 9 நாளா 36, 25 நாளா 75. இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 125/9 கிடைக்கும். இப்போ நம்ம அடிக்க போகிறோம். 1னா 9, மீதி 3, 35, 39னா 4 9னா 36 பேரும். அதனால் 3 9 தான் போட முடியும். 3 இப்போ நமக்கு 13.89, 13.88 இவ்வளோ க்ளோஸ் ஆன்சர்லாம் இருக்குது. கொடுக்குறோமா? சரி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 3 9 27. மீதி நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8னா புள்ளி வச்சா 80,000. புள்ளி வச்சா 80,000. அடுத்து 9 9 81. அதனால் 9 போட முடியாது. 8 டைம்ஸ் 8 9 72. 8 9 72. 8 9 72 புள்ளி 8 8 8 போய்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க? 13.89 எடுத்திருக்காங்க. சரியா? அப்போ மொத்தம் மாம்பழம் 236 இருக்குது. அழுகி போன மாம்பழத்தை சதவீதம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 36ல் 5 தான் அழுகி போச்சா எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னா 13.89. ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒரு ஆண்டு 17% குறைகிறது. வாகனத்தின் தற்போதைய மதிப்பு 45,000. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு செம்ம பாருங்க, 45,000 அங்கே கூடிச்சு, இங்கே குறையுது. எவ்வளோ குறையுது? 15 குறையுது. அப்போ 85/100. இதை நம்ம 3 ஆண்டுகள் சொன்னதுனால இதை நம்ம 3 டைம்ஸ் எழுதிட்டோம். முடிஞ்சுதா? இப்போ இதை கேன்சல் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான திறமை. இதில் என்ன ஆகுதுன்னா சம்மு கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம வந்து ஓரளவு அப்ராக்மெண்ட்டாக நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இது நானாக தான் இப்படி கேன்சல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் டக்குன்னு 0 அடிக்காமல் நான் 5ஆல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 17 டைம்ஸு 20 டைம்ஸு 17 டைம்ஸு 20 டைம்ஸு 17 20. இப்போ நம்ம 5ஆல் அடிச்சிட்டோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 0 இருக்கு. 1 2 3. அப்போ 1 2 3 3 0 அடிச்சிட்டாச்சு. இப்போ 17 கியூபு நம்ம ஏற்கனவே
படிச்சிருந்தா இது செய்ய ஈஸியாக இருக்கும். அதாவது 17 ஸ்கொயர் 289. இதை வச்சு நம்ம 17 பெருக்கணும். நம்ம 17 கியூப் 49 13 தெரியும். இன்ட்டு 45 கீழே டிவைடட் பை 8 மட்டும் இருக்கும். சரியா? இதை 8ஆல் லைட்டாக அடிச்சுட்டு பெருக்குனா நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே அடித்தாலும் ஓகே, இங்கே அடித்தாலும் ஓகே. இங்கே அடித்து சின்ன நம்பராக மாற்றிட்டு பெருக்குனாலும் ஓகே, இல்லை இங்கே அடிச்சுட்டு 5 8 40 அப்படி வச்சுட்டு திருப்பி பெருக்குனாலும் ஓகே. அப்போ நமக்கு எது நமக்கு ஈஸியாக வருதோ அதை செய்யலாம். இப்போ நம்ம இதை 8 வச்சு அடிக்கணும்னு வச்சிங்கன்னா 6 8 48, மீதி 1 11, 1 8 8, மீதி 3 33, 4 8 32 புள்ளி இப்படி போய்கிட்டே இருக்கும். இது நம்ம அப்ராக்சிமேட்டாக பெருக்கலாம், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு குறையதான் போகுது. அதனால ஆன்சரு 27,630. இது கேன்சல் ஆகாது, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு 2 டிஜிட்டாச்சும் கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம பெருக்கி போட வேண்டியதான். ஆன்சர் 27,636 அப்படிங்கிறது சரியான விடை. இது மட்டும் கொஞ்சம் பெருக்கி கண்டுபிடிக்கணும். இப்படி பெருக்கினா ஈஸியாக இருக்கும். அவ்வளோ லைட்டாக அடிச்சு இந்த 2 பெருக்கி போட்டால் சிம்பிள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள். அப்போ நம்ம கேட்ட கேள்வி எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகள் கேட்டிருக்கான். அப்போ மொத்தம் இருக்கிற 560 பேர்ல 320 யார் போயிட்டாங்க? சிறுவர்கள் போயிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது 240 யார் இருப்பாங்க? சிறுமிகள் இருப்பாங்க. இது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கேன். அவ்வளோதான். மொத்தம் 560 மாணவர்கள், இதில் 320 பேர் சிறுமியாக இருந்தால் மீதி இருக்கிற இதெல்லாம் இதை கழிச்சிட்டோம். கழிச்சா 240 பேர் யார் இருப்பாங்க? சிறுமிகள் இருப்பாங்க. எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம 1 0 1 0 இப்போ 8ஆல் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். 3 8 24, 7 8 56. இப்போ நம்மகிட்ட மீதி இருக்கிறது 300/7. இது நம்ம 7ஆல் அடித்தோம்னா 4 7 28, மீதி 2 0. அடுத்து நம்ம 7 14, மிச்சம் 6 60. அப்போ நமக்கு புள்ளி ஆயிரும். சரிங்களா? அப்போ நமக்கு 8 7 56, 8 42.8 ஆரம்பிக்கும். ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து நீங்கள் பதட்டத்தில் டெஸ்ட்டு போடும்போது இது கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றி கொஞ்சம் செம்ம மாற்றி ஷேட் பண்ணுவீங்க. கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அதில் நீங்கள் மாற்றி ஷேட் பண்ணிங்கன்னா அதுவாக கொடூரமானது எதுவும் இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக செம்ம சால்வ் பண்ணுங்கள். வட்டத்தின் ஆரம் ஓசை இது வரும். இதுவும் அதே தாங்க. 100 இன்ட்டு 1% அதிகரிக்கா 101/100, 101/100. பரப்பு சொன்னதுனால 0 0. இது நம்ம ஈஸியாக பெருக்கிடலாம். சொன்னாலே அப்போதான் இந்த 1 × 1னா 0 1. எக்ஸ்ட்ரா இருக்க ஒன்று இவ்வளோ கொட்டிடணும். அப்போ 102. கீழே 2 100 இருக்குன்னா 2 சார்ந்தலி புள்ளி 100ன்னு போட்டது எவ்வளோ ஆச்சு? 102.01 மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ கூடி இருக்கு? 2.01 இன்க்ரீஸ் ஆயிருக்குண்ணா. சிம்பிள்ண்ணா. 101 ஸ்கொயர். அப்போ என்ன செய்ய போகிறோம்? 100 + 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 01 எழுதியாச்சு. இந்த 1 தூக்கி கூட கூட்டிடணும். 102 101. கீழே 100 இருக்கிறதுனால 2 சார்ந்தனே புள்ளி வச்சுருக்கேன். 100ன்றது 102.01 கூடிருச்சு. அப்போ ஆன்சர் 2.01 இஸ் ரைட் ஆன்சர். 7/4 சதவீதமாக மாற்றுக. 7/4 சதவீதம். அது ஒன்றுமே கிடையாது. 7/4 இது சதவீதம் மாற்றோம்னா இன்ட்டு 100. இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம பரிசு எழுதுனது 500க்கு 400 எத்தனை சதவீதம்னு பார்த்தோம்னா அதே மாதிரி. இப்போ 4 அடிச்சிங்கன்னா 25, 4 25னா 100, 7 25னா 175. அவ்வளோதான். 4 25னா 100, 7 25னா 125. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நுழைவுச் சீட்டின் விலை 1500. இந்த நுழைவுச் சீட்டு இந்த வருஷம் 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைச்சீட்டின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நுழைவுச் சீட்டின் விலை 1500, 18% அதிகரித்தால் புதுசா விலை என்னன்னு கேட்கிறான். உடனே இப்ப எழுதணும். அவன் என்ன கேட்டிருக்கான? அதிகரித்தால் இந்த ஆண்டின் நுழைவுச்சீட்டின் விலை என்னன்னு கேட்டிருக்கான். இப்படி பெருக்கி போட்டுடணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா 1500க்கு 18% மட்டும் கண்டுபிடிப்பாங்க. இப்போ எவ்வளோ அதிகரிக்குதுன்னு மட்டும் கிடக்கும், அதை 1500 கூட கூட்டுவாங்க. இப்படி போட்டால் நமக்கு பெருக்கிற ஈஸியாக இருக்கும். 10ஆல் பெருக்குன்னா 180,
5ஆல் பெருக்குனா 90, ரெண்டையும் கூட்டினா 270. அப்போ 1500 டிக்கெட்டு 270 ரூபா கூடியிருக்கு. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 1770 இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. 1500 18% கூட்டினா எவ்வளோ? 270 ரூபா. 15 × 18 பெருக்கியாச்சு. 10ஆல் பெருக்குனா 180, 5ஆல் பெருக்குனா பாதி, ரெண்டையும் கூட்டினா 270. 1500 டிக்கெட் 200 கூட்டினா 1770. இதை பெருக்குன்னா டைரக்டா உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். சரியா? டைரக்டா உங்களுக்கு 1770 டைரக்டா கிடைக்கும். இவ்வளவு விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தபடியா 6 சமமான பின்ன வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 6 கலப்பு பின்னமா இருக்கா, இதை பின்னமா மாத்திடலாம். 6 4 24, 24 1 25, 25/4 சதவிகிதம். அப்போ 2 0 இருக்கு. சரியா? சதவீதம்னா 2 0 இருக்கு. இது நீங்க இப்படி எழுதுறதுக்கு பதிலாக 100 போட்டாலும் ஓகே தான். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெருக்க ஈஸியா இருக்கும். இப்போ 25/4 இருக்கு. 6 4 24, 21 25/4 இருக்கு. சதவீதம்னா × 100. நான் சொன்னேன் இல்லையா, 15% 15/100 போடுங்க, 10% 10/100 போடுங்கன்னு சொன்னேன். இங்க 6 1/4 சதவீதம் எழுதியாச்சா? இப்போ இந்த 25 எடுத்தீங்கன்னா 4, ஆன்சர் 1/4 × 4 16, ஆன்சர் 1/16. ஓகேவா? அப்போ இந்த பர்சன்டேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 சம் நீங்கள் போட்டுருவீங்க. மீதி சம்மை ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.